ஸோ ஹாய் வில்லர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆட்டோ டாக்ஸ் எபிசோடுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிதம்பர செல்வன் ப்ரோ தான் நமக்காக வந்திருக்காரு. ப்ரோ, தஞ்சாவூருக்கு அன்புடன் உங்களை அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, இன்னைக்கு ஆட்டோ டாக்ஸ் எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, நீங்களும் ஒரு இவி ஸ்கூட்டர் யூசர். உண்மையிலே இவி வாங்குறது ஒர்த்தா அப்படிங்கிறது, ஏன்னா பழசுக்கும் அதாவது 2023க்கும் 24க்கும் இவி மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகுது. அதனால இவி ஸ்கூட்டர் வாங்குறது ஒர்த்தா, உண்மையிலேயே நம்ம காசை வந்து சேவ் பண்ணுவோமா, இல்லை பிராண்ட்ஸ் நம்மளை வந்து ஏமாத்துறாங்களா, எந்தெந்த பிராண்டில் வெஹிக்கிளை வந்து வாங்குறது நல்லது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? கண்டிப்பா. இது வந்து நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குமே ப்ரோ. அதில் கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இவி ஸ்கூட்டர் வாங்கி என்ன வண்டி பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுங்கள். எவ்வளோ நாளாக பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஏத்தர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். தோராயமாக வந்து 2வது வருஷத்துக்குள்ளே வந்து அந்த வண்டி கால் எடுத்து வைக்க போகுது. ஓகே, 2 வருஷமாக அந்த வண்டி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி ப்ரோ, ஆக்சுவலாக ப்ரோ நாங்கள் இப்போ இதுக்காக நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது தான் ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த இவி ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது 1.6 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வேல்யூவேஷன் கொண்டது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்து இருக்கிறனால தான் பல இவி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து வராங்க. முன்னாடி ஆரம்ப கட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய அசம்பிள் பண்ண இவி ஸ்கூட்டர்ஸாக இருந்தது போக இப்போ ஐசி இன்ஜின் மேனுஃபேக்சர்ஸே இந்த இவி ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட். போன 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 24 வருடம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரியுமே வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் உதாரணத்துக்கு நான் நிறைய விஷயங்கள் ஃபோனில் தான் இருக்குது, அதை தான் பார்த்து சொல்ல போகிறேன். அதனால் ஃபோனை பார்த்து பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இருக்குதுலே பஞ்சாயத்து இருக்கிற ஸ்கூட்டர்னால் என்ன ஸ்கூட்டர் சொல்லுவீங்க இவியில்? எல்லாத்துக்குமே தெரியுமே, ஓலாதான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 52% அவங்களோட மார்க்கெட் வந்து அதிகமாயிருக்கு 23 24. என்ன ரீசன் நினைக்கிறீங்க ப்ரோ? ஓலா வந்து இந்த லெவலுக்கு மார்க்கெட் ஷேர்ல அவங்க நம்பர் 1 சேல்ஸ்ல இருக்காங்க. மெயினா என்னன்னா அடிமட்ட ரேட்டுக்கு வந்து இறக்கிடுறாங்க பிரைஸ். இது மற்ற பிராண்டுகளோட நம்ம பேசும்போது எப்படி அந்த அளவுக்கு வந்து கம்மியா வந்து கொடுக்குறாங்க, என்ன முடிவுல தான் இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி அளவுக்கு நிறைய கேள்விகள் வருது. அந்த அளவுக்கு காஸ்ட்ன்றது ரொம்ப கம்மி பண்றாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஓலாவில் வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு இந்த இவி ஸ்கூட்டர் பற்றின கால்ஸ் வரும்போது நான் பல வெஹிக்கிள்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஏன் இதை போகக்கூடாது, ஏன் இதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் ஃபைனலாக அந்த யூசர் வந்து ஓலாவை போய் வாங்கிடுறாங்க. அவங்க சொல்கிற காரணம் ஏன் ஓலா ப்ரிஃபர் பண்ணீங்க, ஏன் ஓலா ஸ்கூட்டர் வாங்கினீங்கன்னு சொல்லும் போது இவங்க கொடுக்கக்கூடிய ரேஞ்ச், இவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து வேறு யாருமே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது. சர்வீஸ் ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் பட் அதை ஃபேஸ் பண்ணிக்கலான்னு வாங்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் ரீசெண்டாக வந்து பார்த்தேன். அவங்களோட ஓலாவோட அந்த ஏர் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 79,990 ரூபாய்க்குலாம் லான்ச் பண்ணாங்க. அதோட ஆன்ரோட் காஸ்ட் கணக்கு பண்ணால் அண்டர் 1 lakhsக்குள்ளலாம் ப்ரைஸை வந்து கொண்டு வந்தாங்க. இதனால அவங்களோட க்ரோத் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, அவங்க வந்து டைரக்ட் அவுட்லெட்ஸ் திறக்கிறனால கூட ப்ராஃபிட்ஸை கம்மி பண்ணி கொடுக்க முடியுது. இப்போ மேனுஃபேக்சர்ஸ்லேருந்து டீலர்கிட்ட வருது, டீலர் ஒரு மார்ஜின் வச்சு தான் நம்மள்ட்ட விற்கிறாங்க. பட் இவங்க டைரெக்டாக மேனுஃபேக்சரே செல் பண்ணும்போது அவங்க காசு கம்மியாகவே ஒரு வெஹிக்கிளை வந்து செல் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு ரீசன். பட் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இவியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பஜாஜ் சொல்லலாம். பஜாஜோட மார்க்கெட், அதாவது அவங்களோட க்ரோத்துங்கிறது 169% அவங்க க்ரோத் ஆகியிருக்காங்க. அது எதனால் நினைக்கிறீங்க பஜாஜ் பொறுத்த வரைக்கும்? மெயினாக வந்து பஜாஜ் ஆல்ரெடி ஐசி இன்ஜின் வந்து மேக்கர்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா சேட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவி ஸ்கூட்டருக்கே தனியாக வந்து ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, நிறையா நியூ மாடல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணி லான்ச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் அதனால கூட மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கலாம். கண்டிப்பாக பிரதர். நான் வந்து சேத்தாக் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா அது மெட்டல் பில்டில் இருக்க ஒரு ஸ்கூட்டர், நல்ல குவாலிட்டியாக இருக்க ஸ்கூட்டர்ன்றனால நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க கடந்த வருடத்தில் நிறைய ஷோரூம்ஸை வந்து அப்கிரேட் பண்ணாங்க, நிறைய இடத்துல ஷோரூம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே பஜாஜ் ஒரு ஐசி இன்ஜின் மேனுஃபேக்சர், அவங்கள்ட்ட ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு பஜாஜ் ஷோரூம் போனாலே வெளியில சேத்தாக் ஸ்கூட்டரை இப்போ பார்க்க முடியுது. நிறைய ஷோரூம்ல அதை வச்சிருக்காங்க. சும்மா வெளியில டிஸ்பிளேக்கு ஒரு சேத்தாக் வந்து வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது
அந்த பைக் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாரும் அந்த வண்டியை பார்க்குறாங்க, வெளியில் போய் அந்த வண்டியை பற்றி பேசுகிறாங்க. அதனால் அவங்க மார்க்கெட் ஷேர் வந்து 24ல் ரொம்ப அதிகமாகிருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட் ஷேர் இல்லை, அவங்களோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படின்னு இன்னொரு நம்பிக்கை என்ன கிரியேட் ஆகுதுன்னா, அந்த ஷோரூம் அதாவது நார்மலாக ஐசி இன்ஜின் வண்டி வச்சிருக்க ஷோரூம்லையும் சேட்டாக்க நிப்பாட்டி வச்சிருக்கிறதுனால சர்வீஸும் வந்து எல்லா ஷோரூம்குள்ளேயும் பண்ணிடலாம். கரெக்ட். நானுமே நிறைய பேருக்கு வந்து சேத்தாக்க சஜஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சர்வீஸ் தான் ப்ரோ. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பைக் இப்போ இந்த சர்வீஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசணும். நம்ம அதை அடுத்து பேசுவோம். இந்த முடிச்சுட்டு நம்ம அதை பற்றி பேசுவோம். ஏன்னா சர்வீஸில் நிறைய பஞ்சாயத்துகள் ஈவியில் இருக்குது. ஆனால் சர்வீஸ் காஸ்ட் கம்மிங்கிறதும் ஒரு ரீசன் இருக்கு. அடுத்ததா growth அதிகமாக சம்பாரிச்ச ஒரு நிறுவனம்னா அது ஹீரோவில் விடா அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. ஸோ அவங்க 262% இருக்கிறதுலே ஹையஸ்ட் growth ஆயிட்டு இருக்க ஒரு நிறுவனமா இருக்கு. ஆனால் வந்து மார்க்கெட்டில் நம்மளால வந்து ரோடுகளில் அந்த விடான்றது கம்மியாக தானே பார்க்க முடியுது. ஆக்சுவலாக ப்ரோ, விடா ஸ்கூட்டர் வந்து நம்பர் ஆஃப் செல்லிங் யூனிட்ஸ் கம்மி. அப்படிங்க ஏத்தர் அளவுக்கோ ஓலா அளவுக்கோ சேல் பண்ணல. அவங்க கடந்த வருஷத்தை விட 2023 24ல் அதிகமா சேல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டாப் 5 கேட்டகரிக்குள்ள அவங்க கிடையாது. ஓகே ஓகே. டாப் 5 கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சதுதான் ஓலா நம்பர் 1. ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ். டிவிஎஸோட growthம் நல்லா ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஏன் டிவிஎஸ் ரெண்டாவது இடத்துல இருக்காங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஐசி இன்ஜின். ஸோ நிறைய பேர் அதை நம்பி எடுக்கிறாங்க. மூணாவதா யாருன்னு பார்த்தீங்கன்னா சேத்தாக். ஸோ சேத்தாக்கும் மூணாவது இடத்துல இருக்காங்க. என்னங்க ஏத்தரை காணா? நாலாவதா ஏத்தர். ஸோ ஏத்தர் 4வது இடத்துல இருக்காங்க. 5வது இடம் யாரா இருக்கும் சொல்லுங்க? 5வது இடத்துல இருக்கிற ஒரு நிறுவனம் யாரு? கிரீவ்ஸ் மொபிலிட்டி, ஆம்பியர். ஓகே. கிரீவ்ஸ் மொபிலிட்டி. ஓகே ஓகே. அவங்க இப்போ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த நெக்ஸஸ் நினைக்கிறேன் ஒரு மாடல், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நானும் பார்த்தேன். மேக்னஸ் ஒன்று நல்லா ஓடுச்சு அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸஸ் லான்ச். மேக்னஸ் ஆக்சுவலா ஆண்ட்ரோடே ஒரு 80-85 தான் வருதுன்னு நினைக்கிறேன் அதோட காஸ்ட்டுங்கிறது. ஸோ அந்த லெவலுக்கு ப்ரைஸ் கம்மியாகவும் அவங்க கொடுக்கறனால அவங்க அதிகமான சேல்ல இருக்காங்க. 5வது இடத்துல அவங்க அந்த நிறுவனம் தான் இருந்துட்டு இருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது 24ல் 46% அவங்க growth ஆயிருக்காங்க. பரவாயில்ல. இது வந்து டாப் 5ல இருக்கக்கூடிய லிஸ்ட். 6வது இடத்துல ரிவோல்ட் இருக்காங்க. இதெல்லாம் டாப் 5ல இருக்கக்கூடிய லிஸ்ட். ஆனா நீங்க எந்த இவி பிராண்ட்ஸ் எடுத்தாலுமே அவங்களோட growth 2024 அதிகமாயிருக்கு. அதாவது அடுத்த 10 வருஷம் 2035க்குள்ள எல்லா பிராண்ட்ஸும் இன்னும் 28% growth வந்து அடைவாங்க. ஸோ அடுத்த இவி மார்க்கெட்டுங்கிறது growth ஆகிட்டே போகக்கூடியதாக தான் இருக்கு. ஸோ இவ்வளோ பேர் எடுக்கிறாங்க. நீங்களும் ஒரு இவி யூசர், நீங்க சொல்லுங்க எதனால இவி மக்கள் அதிகம் ப்ரிஃபர் பண்றாங்க? ப்ரோ மெயினாக என்னன்னா, அதாவது இப்போ நான் டெய்லியும் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு 100-200க்கு பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக. இவி எடுத்துட்டோம்னா அந்த தேவை இருக்காது, காஸ்ட் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியதே இல்லை அப்படின்ற ஒரு மித்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை மித்துன்ட்டீங்க, கரெக்டு தான். அடுத்து ஏன்னா பட் வந்து அதுலேயும் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில டைப்பாக அந்த இவி வண்டிகளை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக. இல்லைன்னா அது ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரிய மாட்டேங்குது. மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து இவியை எடுத்து நிறையா மார்க்கெட்டில் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த மென்டாலிட்டி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம இவி எடுத்தோம் அப்படின்னா வீட்டில் ப்ளக் பாயிண்ட்ல போடுறோம், அவங்க சொல்கிற மாதிரி 5 ரூபா தான் செலவு, நம்ம வந்து ஜாலியாக சுற்றுறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து வந்துருச்சு. பட் அதுதான் மெயினாக வந்து அதுதான் ஒரு ரீசன். செலவு பண்ண வேண்டியதில்லை, பெட்ரோல் பங்க் பக்கம் போக வேண்டியதில்லை, அதனால நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ அடுத்தது எல்லாரும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படிங்கிறது. அதுவும் ஒரு மித்து தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்றதுக்கான விளக்கத்துக்கு நம்ம அடுத்து வருவோம். ஏன்னா ஐசி இன்ஜின்ஸ்ல வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸ் நிறைய இருக்கு, தேய்மானம் அடையக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கு. அதனால அதுல வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம், அதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மிங்கிற ஒரு விஷயமும் இதுக்குள்ள வந்து இருந்துட்டு இருக்கு. அடுத்ததான் எல்லாரும் நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து கிரீனரியா இருக்க போறேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக போறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை அது. இல்ல அதை பத்தி பேச போனா
இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். நம்ம மேல அம்பு பாஞ்சிருமா? அதனால அதை விட்டுருவோம். அதுக்குள்ள நம்ம வந்து போக வேணாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரியான காரணத்துக்காக தான் எல்லாருமே வந்து அந்த ஈவிக்குள்ள வந்து போறாங்க. காஸ்ட் நம்ம சேமிக்கலாம், மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கு, புகை வராது, அதனால கிரீனரிக்கு நம்ம வந்து பாதுகாப்பு விளைவிக்கிறோம், அப்படி இப்படி நிறைய ரீசனுக்காக ஈவிக்குள்ள வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஈவியில வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதை கொஞ்சம் நீங்க யூசரா. அதாவது நானே வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது முதல்ல வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. ஒரு சர்வீஸ்க்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 4000-5000 செலவு பண்ணிருக்கேன். ஆனா அது சர்வீஸ் சென்டர்ல இல்ல. இது என்ன எக்ஸாக்டா நடந்துச்சுன்னா, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். ஆஃபீஸ்க்கு போற வழியில கிட்டத்தட்ட அந்த சைடு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வந்து எந்த நார்மலான மெக்கானிக் ஷாப் வந்து எதுவுமே ஒர்க் ஷாப் இல்லை. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 3 கிலோமீட்டருக்கு எந்த ஒர்க் ஷாப் இல்லை. நடுவுல போகும்போது வண்டியோட பெல்ட் கட் ஆகி போச்சு. அது கிட்டத்தட்ட அது அட்லீஸ்ட் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டராச்சும் வரும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கல. பிராண்டு தரப்புல சொல்றாங்க, சொல்லல, அது ரெண்டாவது. பட் வந்து அது என்னன்னா, நமக்கு நார்மலான ஒரு பீப்புளுக்கு வந்து தெரியாது. அது ஓகே, பாக்குறது வெளியே இருந்து பார்க்கும்போது பெல்ட் வந்து நல்லா தான் இருக்கு, தேய்மானம் வந்து உள்ள இருக்கிறது வந்து நமக்கு வெளியே தெரியாது. உண்மைதான். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நானும் ஒரு அவேர்னஸ் இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பெல்ட் வந்து கட் ஆகி போச்சு. அந்த வண்டியை தள்ளிட்டு மட்டும் தான் போக முடியும். ஸ்டார்ட் பண்ணி முறுக்கினாலும் உள்ள முன்னாடி இருக்க மோட்டர் தானே சுத்தும், வண்டி ஓடாதுல்ல. கண்டிப்பா. அதனால நானும் என்ன பண்றது, சரி பக்கத்துல இருக்க மெக்கானிக் ஷாப்புக்கு வந்து எடுத்துட்டு போலான்னு பார்த்தா, அது என்ன செயினா டக்குன்னு லிங்க போட்டு மாட்டுறதுக்கு, அந்த மாதிரி மாட்டவும் முடியாது. சரி ஓகே, ரோட் சைடு அசிஸ்டன்ஸுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்றேன். அவங்களும் வந்து அதாவது ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்து புக் பண்ணுனா, அதாவது வண்டி வந்து வாங்கும் போதே வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்து புக் பண்ணிட்டா அது கம்மி அப்படின்றாங்க. இன்கேஸ் நம்ம அந்த 1000 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக அதை போடாம விட்டுருந்தா, நான் வந்து அது போடலை அந்த டைம்ல, அப்படி போடாம விட்டுருந்தா கிட்டத்தட்ட ஒரு 2800 ரூபா வந்து கொடுத்து தான் அந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வண்டியை வந்து புக் பண்ணணும். அது வந்து எப்போ பே பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அந்த 2500 ரூபா 2800 ரூபா கிட்ட கெட்டி நம்ம புக் பண்ணினாலும் அது சர்டைன் கிலோமீட்டர் வச்சிருக்காங்க, 20 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் வச்சிருக்காங்க. தாண்டினும் போது எக்ஸஸா பேமெண்ட் அப்படின்னாங்க. நான் அதுக்கும் ஓகே அப்படின்ட்டேன். பட் அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா அங்க இருந்து வெயிட் பண்ணி பார்த்தது, அந்த வண்டி வரவே இல்லை, ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வண்டி வரவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆட்டோவை கூப்பிட்டு அங்கிருந்து வண்டியை அந்த ஆட்டோவில் ஏற்றி, அங்கிருந்து இன்னொரு மேட்டர் என்னன்னா, சரி ஓகே பக்கத்துல இருக்க ஒர்க் ஷாப் கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு போக முடியாது, ஏத்தர் ஷோரூமுக்கு தான், சர்வீஸ் சென்டருக்கு தான் கொண்டு போய் ஆகும். கண்டிப்பா. அது பாத்தீங்கன்னா அங்கிருந்து தூரம் கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர் வந்தது எனக்கு. அங்க கொண்டு போகும்போது அவங்க ஒரு பில்லை போட்டு ஆட்டோக்காரங்க வாங்கிட்டாங்க. அவங்க வந்தவங்க வண்டியை பிடிச்சி சும்மாலாம் ஏற்ற முடியாதுல்ல, நார்மலா டோயிங் வெஹிக்கிள் மாதிரி தூக்கணும் வைக்கணும், அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பில்லை போட்டு வாங்கிட்டாங்க என்கிட்ட. இப்போ என்னன்னா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் வந்து இருக்கு. கண்டிப்பா. சர்வீஸ் கம்மி அப்படின்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் வந்து காசை வந்து புடுங்கிட்டு அத்துட்டு போயிடும். அதாவது நிறைய பேர் நினைக்கிறது, என்னதான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் டயருங்கிறது நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், பிரேக்குங்கிறது சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஐசி இன்ஜின்ஸோட ஒப்பிடும் போது டயர் பிரேக் வந்து ஈவில வந்து டார்க் அதிகம், ஸோ அது சீக்கிரம் தேய ஆரம்பிக்கும். கரெக்ட். டயரும் சீக்கிரம் தேஞ்சிரும், பிரேக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தேஞ்சிரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு. பிரேக் கூட உங்களுக்கு இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்ஸ் யூஸ் பண்ணால் பிரேக் பேடோட லைஃப் அதிகமாக்கலாம். பட் சில வண்டியில் ரீஜெனரேட்டிவ் இல்லாதனால பிரேக்கும் வந்து சீக்கிரம் தேயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பெல்ட், இது தேய்மானம் அடையக்கூடிய பொருள். பெல்ட் டிரைவ் இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பெல்ட்டை ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் கொண்டு மாற்றணும். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு புரியுறது இல்லை அப்படின்னு நினைக்கலாம். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா ப்ரோ, எங்க வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸே கிடையாது, ஜீரோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு விளம்பரங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும். இந்த ஜீரோ மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு டேகை வச்சுக்கிட்டு சர்வீஸ் சென்டரை யாரும் போட மாட்டேன்றாங்க. நான் பிரபலமான நிறுவனங்கள் சர்வீஸ் சென்டர் கொடுக்குறாங்க, ஆனா இந்த பிரபலம் இல்லாத நிறுவனங்கள் வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. சரியா நீங்க ரோட்ல பார்க்கலாம், ஈவி ஷோரூம் இருக்கும், ஆனா சர்வீஸ் சென்டர் இருக்காது. கரெக்ட். ஸோ அதை வாங்கக்கூடிய ஆட்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலர் இருக்குல்ல, அது போயிடுச்சோ இல்ல சுவிட்ச் போயிடுச்சு, சுவிட்ச் வந்து ரொம்ப அதிகமா போகுது அப்படின்ற ப்ராப்ளம் வருது. அதெல்லாம் போனா அந்த ஸ்பேர் கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. அது அப்புறம் கண்ட்ரோலர் யூனிட்டு, இந்த எலக்ட்ரானிக் மாடுலு, இதெல்லாம் போனுச்சுன்னா அது கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனைகளை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இது வந்து இந்த பிரபலமான நிறுவனங்கள்கிட்ட கிடையாது, சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கவங்கள்ட்ட இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த இதெல்லாம்
ஈஸியாக செலவாகும், ஈஸியாக உடையக்கூடியதோ அதை வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வச்சுருக்காங்க. பஜாஜாக இருக்கட்டும், டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே. ஆனால் இந்த சில குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட வந்து அந்த ஸ்பேர் வந்து இருக்கிறது இல்லை. அதனால் அதை கொஞ்சம் கவனித்து அந்த நிறுவனங்கள் சர்வீஸ் வச்சுருக்காங்களான்னு பார்த்துட்டு வாங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நான் ஒரு சில பேர்லாம் சொல்கிறேன். அமோ, பவுன்ஸு, அதுக்கப்புறம் பீகாஸு, அப்புறம் காஸ் பைக்கு, டெல்டிக்கு, அதுக்கப்புறம் டாவோ, அப்புறம் ஈப்ளூ, அப்புறம் ஜி லைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏபிசிடி சொல்ற மாதிரி ஏல இருந்து ஜெட் வரைக்கும் கம்பெனி பேர் சொல்லலாம். உண்மைதான். எல்லா கடையை ஓபன் பண்ணி வச்சுக்கிறாங்க, அவங்க ஓன் பிராண்டுன்னு சொல்லி ஓபன் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த ஏரியால மட்டும் தான் அந்த வண்டி அவைலபிளா இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் தாண்டினாலே அந்த பேர் தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா. அப்போ நமக்கே நீங்களே பார்க்கலாம், ஏகப்பட்ட மெயில் இவி பிராண்ட்ஸ்லேருந்து வந்துகிட்டே இருக்கு. நான் இவிஸ் போய் அட்டன் பண்றது கிடையாது. கூப்பிட்டாலும் ஒரு அதான் அப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், பிரபலமான நிறுவனம் ஓரளவுக்கு சர்வீஸ் சப்போர்ட் இருக்குன்னா மட்டும்தான் நான் வந்து போறது அப்படிங்கிறது வழக்கமா வச்சிருக்கேன். இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறது தஞ்சாவூர்ல நிறைய இவி இது வெஹிக்கிள்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஷோரூம் திறக்கிறாங்க, ஒரு 50 வண்டி இல்லை 100 வெஹிக்கிளை ஸ்டாக் எடுக்கிறாங்க, அதை செல் பண்றாங்க. அதுக்கப்புறம் பெருசா மார்க்கெட்டிங் இல்லை, அந்த பிராண்டுக்கு பெருசா எக்ஸ்போஷர் இல்லை, ரீச் இல்லைன்னும் போது அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஒரு 6 மாசத்துலேருந்து 1 இயர் அந்த ஷோரூம் இருக்கு, அதுக்கப்புறம் ஷோரூம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த வண்டி வாங்கணும்னு நிலைமை யோசிச்சு பாருங்க. அதை சர்வீஸ் பார்க்கறதுக்கும் ஆட்கள் கிடையாது. ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அவர் வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் கடையில் பஞ்சர் பார்க்க மாட்டேங்கிறாங்களாம். கரெக்ட். அது ஹப் மோட்டார் இருக்கிற ஒரு ஸ்கூட்டர், ஹப் மோட்டர் பயன்படுத்தின ஒரு ஸ்கூட்டரு பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சரே பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்கெங்கயோ விட்டோம் ப்ரோ தள்ளிக்கிட்டு, பஞ்சரே பார்க்க மாட்டோம், இவி பார்க்க மாட்டோன்றாங்க அப்படிங்கிறது ஃபேஸ் பண்றாங்க நிறைய பேர். எனக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம், இப்போ நான் நடுவில் மாட்டின மாதிரி ஒரு நாள் பஞ்சருக்கு மாட்டினேன், பெல்ட் வந்து மாட்டின மாதிரி பஞ்சருக்கு மாட்டினேன். அப்போ வந்து என்னன்னா, இந்த மொபைல் பஞ்சரை வந்து கால் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்துட்டு ஈவி வண்டி கை வைக்க மாட்டேன்னாங்க. அன்னைக்கு நான் பொழைச்சதுக்கு ரீசன் என்னன்னா, அதுல வந்து ஹப் மோட்டார் இல்ல, அதனால வந்து ஏதோ ஆனா திணறி தான் வந்து அதை பிரிச்சோமே. இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த ஈவில எல்லாம் வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து வண்டியோட வர்றது கிடையாது. அத ஒரு சைடு ஸ்டாண்டை போட்டு வச்சுக்கிட்டு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய டயரை கழட்டி மாட்டுறதுன்றது பெருங்கூத்து. கண்டிப்பா அதை வந்து சர்வீஸ் சென்டர்ல வந்து ப்ராப்பரா பண்ணாதான் பண்ண முடியும். இல்லைன்னா அதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நம்ம அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிடறோம், அதுல வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச பிரச்சனையா வந்து இருக்கு. அதாவது டயர் மாத்துறதுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் வேணும். அதாவது இப்ப வெளியில மெக்கானிக்ஸ் இல்லைன்னும் போது நீங்க டயர் வாங்கினா டயர் மாத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கணும். அது சப்போர்ட் கொடுக்கறது கிடையாது, பஞ்சர் ஆனாலும் அதை பாக்குறது கிடையாது. இதுவெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்த ஹப் மோட்டர் பத்தி பேசுனனால, ஹப் மோட்டர் அந்த பெல் டிரைவ் இருக்கக்கூடிய மோட்டார்ஸால நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. பிஎம்எஸ்எம் மோட்டார் இருக்கு, அப்புறம் இந்த ஹப் மோட்டர் இருக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல ஹப் மோட்டர் யூசர்ஸ் வந்து காமனா ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி பஞ்சர், இன்னொன்னு சரியா காத்தடிச்சு ஓட்டாம நிறைய ஹப் மோட்டார் யூசர்ஸ் வந்து இருப்பாங்க. சரியா காத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப நானே என் பைக் எடுத்தீங்கன்னா, நான் ரெகுலரா காத்தெல்லாம் வந்து செக் பண்ண மாட்டேன். என்னோட ஒய்ஃபோட ஆக்டிவா இல்லை என்னோட பைக் எடுத்தாலுமே என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹப் மோட்டர் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சரியா காத்து வைக்கலன்னும் போது ஏதாவது மேடு பள்ளத்துல விட்டா அந்த ஹப்பு வந்து வளையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதை வந்து ஐக்யூப் யூசர் நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. ஓகே 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 இது ஹப்பு வளைஞ்சிருச்சு, சர்வீஸ் சென்டர் கொண்டு போறோம், அவங்க ஹப்பு வந்து மாத்துறாங்கன்னு வச்சுங்களேன். சம்டைம்ஸ் வந்து மோட்டாரோடய சேஞ்ச் பண்ற ஒரு சூழ்நிலை வந்துருது. மோட்டாரை கலட்டிட்டு மோட்டாரை மாத்தினா இங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துருது. ஆனா டிவிஎஸ் இதை வாரண்டிலேயே பண்ணி தராங்களாம். ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு, வண்டி எடுத்து ரீசன்ட் மாடல் ரீசன்னும் போது அப்ப அதை டிவிஎஸ் வாரண்டிலேயே மோட்டாரை கூட சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களா வளைஞ்சிச்சுன்னா. இது டிவிஎஸ்ஸா இருக்கனால செய்யறாங்க, மித்த பிராண்ட் பண்றாங்களா எனக்கு தெரியல. ஆனா இந்த டாப் 5 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ்லயே டிவிஎஸ் தான் ஹப் மோட்டர் வந்து பயன்படுத்துறாங்க. நீங்க சேத்தாக்கும் ஹப் மோட்டரா இருந்தாலும் அதை கியர் மெக்கானிசத்தோட என்கேஜ் பண்ணிருக்கனால அப்படியே டிஸ்க் பெண்ட் ஆனாலும் சேத்தாக்குல வீலை மாத்தினா போதும், மோட்டரை மாத்தணுன்ற அவசியம் இல்லை. ஆனா டிவிஎஸ்ல ஐக்யூப்ல வீலே மோட்டாரே மாத்துற சூழ்நிலை வருது. மோட்டாரா டிவிஎஸ் மாத்தி கொடுத்துட்டாங்க, இந்த மோட்டாரோட நம்பரை கொண்டு போய் ஆர்சி புக்ல மாத்தணும்.
இது யாரு பண்றது? இது கஸ்டமரு இல்ல ஷோரூம்லயே இதை மாத்தி கொடுக்குறாங்களாம். இது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலையா மாறிடுது. ப்ராசஸ் எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போய் வண்டியை விட்டோமா, சாயங்காலம் போய் எடுத்தோமான்னு இல்லாமல் மறுபடியும் ஆர்டிஓக்கு வர சொன்னாங்கன்னா அதுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ மோட்டார் சேஞ்ச் ஆயிடுச்சு. மோட்டாருக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு. எப்படி இன்ஜின் நம்பர் ஆர்சி புக்கில் இருக்கும், மோட்டார் நம்பர் ஆர்சி புக்கில் இருக்கு. அப்போ அந்த நம்பரை போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் மாற்றக்கூடிய சூழ்நிலையும் வருது அப்படிங்கிறாங்க. அதனால நான் நிறைய பேர்கிட்ட சொன்னது என்னன்னா, டிவிஎஸ் ஐக்யூப் ட்ரஸ்டபிளான ஒரு வெஹிக்கிள் தான். ஆனால் காற்றை ப்ராப்பராக வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஒருவேளை ஏதோ ஒன்று ஆணுச்சு, இது வந்து நான் ஐக்யூபுக்கு மட்டும் சொல்லலை ப்ரோ, ஹப் மோட்டார் இருக்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஓலால ஏர் மாடல் எடுத்தீங்கனாலும் சரி, ஹப் மோட்டரோட வர மாடல்ஸ் இருக்கு. அதெல்லாம் எடுத்தாலுமே இந்த பிரச்சனையை எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால பொதுவாகவே ஹப் மோட்டார் இருக்க மாடல்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, மித்த மாடல்ஸ்க்கு போங்க அப்படிங்கிறத நான் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் சர்வீஸில் இருக்க மெயின் பிரச்சனை. நான் ஃபைனலாக நம்ம என்ன சொல்லலாம்னா, சர்வீஸ் சென்டர் இருக்கக்கூடிய இவி ஸ்கூட்டரை வாங்குங்க. கரெக்ட். சர்வீஸ் சென்டர் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய இவி ஸ்கூட்டரை வாங்குங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏத்தருக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கனால ஃபோன் பண்ணீங்க, ஏதோ ஒரு அட்லீஸ்ட் வண்டியை தூக்கி போட்டு சர்வீஸ் சென்டருக்காவது போக முடிஞ்சு. ஆமாம், இப்போ சர்வீஸ் சென்டரே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் 1-2 பார்த்தேன், இவி ஸ்கூட்டர் வச்சிருக்கவங்களோடது. லோக்கலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிஷியன்லாம் இப்போ அதை கற்றுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ தஞ்சாவூர்லேயே ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசும்போது அவர் உண்மையிலேயே அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாருன்றத சொல்கிறேன். டாய்ஸ், எலக்ட்ரிக்கல் டாய்ஸ் இருக்குல்ல, இந்த சின்ன பசங்க ஓட்டுற காரு, இதெல்லாம் வேலை பார்த்து கொடுக்குறவர். ஓ சரி சரி சரி. அவர் செல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் செல் பண்ணவங்க, சார் பேட்டரி போயிருச்சு, மோட்டர் சுத்தலை, என் பையன் வச்சிருக்க அந்த டாய்ஸ் வந்து ஓடலை, அந்த சின்ன பசங்க ஓட்டுவாங்களா காரு, அது ஓடலைன்னும் போது அதெல்லாம் எடுத்து வேலை பார்த்து கற்றுக்கிட்டு, சரி ஏன் இதை நம்ம இவி ஸ்கூட்டரில் சர்வீஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் செய்யக்கூடாதுன்னு இப்போ அதை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு சில பிராண்டு ஷோரூம் போட்டாங்க, விற்றாங்க, போயிட்டாங்கல்ல, அந்த பிராண்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா இவரை கூப்பிடுறாங்க, இவர் போகிறாரு, இவருக்கு தெரிஞ்ச அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி அந்த வண்டியை ஓட வச்சு டெம்பரவரியாக ரெடி பண்ணி கொடுத்துறாரு. ஏன்னா ஸ்பேர் வாங்க முடியறதில்ல, டெம்பரவரியாக ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இதை வந்து இங்கே தஞ்சாவூரில் இருக்க ஒரு லோக்கல் ஒருத்தர் பண்ணுறாரு. பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருந்துட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் அந்த சர்வீஸுங்கிற மித்தை வந்து பேசியாச்சு. அது ஒரு மித்து தான். நீங்கள் இவி வெஹிக்கிள்ஸ் எடுத்தாலும் சர்வீஸ் வந்து விட வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் சர்வீஸ் சென்டர் அணுக வேண்டியது இருக்கும். சர்வீஸ் சென்டர் இருக்க ஸ்கூட்டர்ஸை வாங்குறது நல்லது. ஆமாம். இப்போ 2வது பாயிண்ட் விஷயத்துக்கு வருவோம் ப்ரோ, இந்த காஸ்ட் கம்மிங்கிறது. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். காஸ்ட் கம்மின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் நமக்கு சர்வீஸ் ரிலேட்டடாக ஒரு பகுதி செலவாகுது, அடுத்ததான் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஐசி இன்ஜின் வாங்குறோம்னா, நம்ம வந்து வாங்கிட்டு, சரி உதாரணத்துக்கு வந்து ஒரு கார் எடுத்துக்கலாம், கார் வேண்டாம், நம்ம பைக் பற்றி பேசலாம், பைக்குக்கே போயிடுறேன். வாங்கிட்டு நீங்கள் எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ போயிடுறீங்க வெளியூர் அப்படின்னா, அது கொஞ்ச நாள் நிற்குது. அப்படிங்கும்போது அதுலேயே வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் நின்னதுனால இது வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சில விஷயம் சொல்கிறாங்க. ஈவன் அப்படியே வந்தாலும் கூட அப்படி இப்படி தட்டி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் ஒரு இவி வண்டியை வாங்கி ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சுருந்தாலும் அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது பேட்டரி இதுவும் வந்து ப்ராப்ளம் ஆகதான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு இவி வண்டி வாங்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அதோட ரேஞ்ச் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் போகும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 80 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம்னா அதில் வந்து நம்ம ஏதோ ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் உடனே பார்க்க முடியாது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000-50 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டீங்கன்னா அப்போ வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக மாறிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் தான், அதுக்கு போயிட்டு வர்றதுக்காக தான் வந்து நான் வண்டி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் வண்டி ஓடவே ஓடாது. கண்டிப்பாக சும்மா பக்கத்தில் மட்டும் போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஆஃபீஸ் இருக்கும், போயிட்டு வருவாங்க, வீட்டில் நிப்பாட்டிப்பாங்க. இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது அதோட அதாவது என்னன்னா, நம்ம போட்ட காசையாச்சும் எடுக்கணும்ல. அட்லீஸ்ட் 1,50,000 லட்சம் ரூபா இப்போ அசால்ட்டா வந்துருது வண்டி. ஆமா, 1,50,000 லட்சம் ரூபாங்கும் போது நம்ம 1,50,000 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கும்போது அதை பெட்ரோல் காசுல தான் வந்து நம்ம எடுக்க முடியும். நான் இடையில வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். என் வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தான், 35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தது என்னோட எஃப்செட். ஓகே, அப்போ வெர்ஷன் 1
அப்போ நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோமீட்டர் வந்து ஏத்தரை வாங்கி ஓட்டிட்டேன். எனக்கு ஒரு நாளைக்கு அசால்ட்டா ஒரு 60 கிலோமீட்டர் வந்து ஓடிரும். அப்போ வந்து 20,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் வந்து நான் சரி ஓகே 35 கிலோமீட்டர் மைலேஜுக்கு வந்து நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கம்பேர்லாம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட சேவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் வண்டி வாங்கும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜ் போடுவேன் 100% அப்படியே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் வந்து விட்டு வச்சிருந்தேன்னா அது ஒரு 100% இல்ல 99% அப்படி நிக்கும். அதாவது வண்டி நிப்பாட்டி இருந்தா அதுல கொஞ்சம் ட்ரைன் ஆகுது. ஓகே. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டா 98 97க்கு வந்து வருது. அப்ப நம்ம வந்து நீங்க இப்போ ஒரு எப்படி சொல்ல, இப்ப நான் நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ஒரு தடவை சார்ஜ் போட்டேன்னா அப்ப நான் ஒரு வாரம் இதை ஓட்டிடுவேனே. எனக்கு 80 கிலோமீட்டர் கொடுத்தா நான் 10 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டுறேன், அப் அண்ட் டவுன் 10னா ஒரு 4-5 நாள் நான் இதை ஓட்டிடுவேன். அப்ப நைட் அதை நிறுத்தி வைக்கிறோம்னு வச்சுங்க, அப்பயும் குறையுது. ஒரு 2-3 நாள் கண்டினியூஸா சார்ஜ் போடாம வச்சுட்டு அசால்ட்டா இறங்கிட்டே வருது சார்ஜ். ஓகே. அப்போ இதை வந்து நான் நோட் பண்ணும்போது இந்த மாதிரியும் வந்து சார்ஜ் இறங்குதுன்னு தெரிஞ்சு எஃப்சியோட கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதோட காஸ்ட், பெட்ரோல் காஸ்ட் இப்போ வந்து 20,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோன்னு சொல்லி இது பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட சேவ் பண்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு. வேல்யூ பெட்ரோல் காஸ்ட் வந்து 40,000 போட்டிருக்கணும், ஆனா நம்ம போடல. அப்போ வந்து கரண்ட் செலவும் மாசம் ஒரு 500 ரூபா அந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்றோம். அது வந்து நல்ல 2 மாசத்துக்கு ஒரு 500 ரூபா செலவு பண்றோம், நல்ல வேல்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இந்த கரண்ட் இறங்குது, சார்ஜ் இறங்குது அப்படின்ற மேட்டர் ஏன் சொல்ல வந்தோம்னா, பேட்டரி வந்து வீக் ஆயிட்டு வருது நாளுக்கு நாள். இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இன்னும் வீக் ஆயிருச்சுன்னா ஒரு பேட்டரி மாத்த வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். அப்படி வரும்போது அதோட காஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 65,000-70,000 வந்து அடுத்து பேசணும்னு நினைச்சது இதை பத்தி தான். அப்போ அதுல என்ன சேவிங்ஸ் இருக்கு? நான் பெட்ரோல் 40,000 செலவு பண்ணிட்டேன்னா, 40,000 சேவ் பண்ணிருக்கேன்னா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 50,000-60,000 சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதான் அந்த காசு கூட பேட்டரியில போட வேண்டியதா இருக்கு. அப்ப அதுல என்ன சேவிங்ஸ் இருக்கு? கண்டிப்பா. அப்போ இதை வந்து இதுக்கு மேலேயும் நான் ஓட்டணும். அதாவது 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குற வண்டியை நான் 60 கிலோமீட்டர் தான் ஓட்டுறேன். அப்போ அதை வந்து 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்க வண்டியை ஒரு 85 கிலோமீட்டராச்சும் ஒரு நாளைக்கு ஓட்டிட்டோம் டெய்லியும் அப்படிங்கும் போது ஓரளவுக்கு அதுல சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா நின்றும். ஆனா அப்படி ஓட்டல, 10 கிலோமீட்டர் தான் ஓட்டுறோம், ரொம்ப நாள் வந்து அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னாலும் அந்த பேட்டரியோட லைஃப்ன்றது, அதனாலதான் வந்து பேட்டரியோட வாரண்டி கொடுக்கும் போதே இத்தனை 1000 கிலோமீட்டர் இல்லைன்னா வருஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால கூட அந்த வருஷத்தையும் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா நாளடைவுல நீங்க யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தாலும் அந்த பேட்டரி வந்து ஏதோ ஒரு குறைஞ்சிக்கிட்டே வரும். ப்ரோ நீங்கள் சொன்னது கரெக்ட். இந்த மெயின்டெனன்ஸு, இந்த பேட்ரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உண்மையிலேயே சேவ் பண்ணுறோமாங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே. யூஸ்வலாக பேட்டரியோட காஸ்ட் இந்த 2.7 kWh பேட்டரி இல்லை 3.5 போனீங்கன்னா 65,000 90,000 ரூபா வரைக்கும் விலை வந்து இருக்கு. ஓலா வந்து ஓலா போறீங்கன்னும் போது 65,000 இருக்கு. ஏத்தர் போறீங்கன்னா 75,000 மினிமம் இருக்கு. 75,000 போனீங்கன்னா தான் அந்த காஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இதுவே சேத்தாக்கா இருக்கட்டும், டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே 65,000 ரூபாய்க்கு மேலே தான் பேட்டரி காஸ்ட் வருது. நீங்கள் இதே 4 கிலோவாட்லாம் போறீங்கன்னும் போது 90,000 ரூபா வரைக்கும் விலை வந்து இருக்கு. லித்தியம் அயன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஓகே. இப்போ நான் வேரண்டி சொன்னேன். பேட்டரி வேரண்டி பார்த்தீங்கன்னா ஓலாவுக்கு வந்து 8 வருஷம் 80,000 கிலோமீட்டரு, ஏத்தருக்கு 8 வருஷம் 80,000 கிலோமீட்டரு, டிவிஎஸ்க்கு 3 வருஷம் 50,000 கிலோமீட்டரு, சேத்தாக்கு 3 வருஷம் 50,000 கிலோமீட்டரு, ஹீரோ விடா 3 வருஷம் 50,000 கிலோமீட்டர். இவங்களாம் ட்ரஸ்டபிளான மேனுஃபேக்சர்ஸ். அதனால் நான் இதை வந்து சொல்கிறேன். இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரி ப்ரோ, இப்போ அந்த பேட்டரியோட காஸ்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லியாச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமாக சேல் ஆகிற ஒரு ப்ராடக்ட்னா அது ஆக்டிவாவை சொல்லலாம். ஆக்டிவாவோட காஸ்ட்டுங்கிறது 1,18,000 1,20,000 வச்சுப்போமே ஆக்டிவாவை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் இந்த மாடலோட ஆவரேஜ் காஸ்ட்னு எடுத்துப்போம். இப்போ சேத்தாக்கில் வந்து 1,00,000 ரூபாயிலையும் ஸ்கூட்டர் இருக்கு, 1,50,000 ரூபாயிலும் ஸ்கூட்டர் இருக்கு. ஏத்தர் வந்து அபோவ் 150 160 பக்கம் வருது. ஓலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 1,00,000 ரூபாயிலையும் இருக்கு, 1,50,000 ரூபாயிலும் இருக்கு. ஐக்யூப் வந்து 136 சம்திங் வருது. அப்போ ஆவரேஜா 120 ஈவியோட ஸ்கூட்டர் காஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்டபிளான பிராண்ட்ல ஸ்கூட்டர் வாங்கினா ஒரு 1,20,000 இருந்தால் தான் ஆவரேஜா வாங்க முடியும். அப்போ ஒரு ஐசி இன்ஜின்ஸ் வாங்கலாமா, இவி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஆக்டிவா போகலாமா இல்லை இவி ஸ்கூட்டர் போகலாமா, ஓப்பனா சொல்லணும்னா இப்படி வச்சுப்போங்க. இந்த விஷயத்துல வரும்போது ப்ரோ நிறைய பேர் வந்து நான் மெயின்டெனன்ஸ் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் கம்மிக்கும் இப்போ ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். எல்லா இவி பிராண்ட்ஸும் மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, எங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா கிலோமீட்டருக்கு 2 ரூபா செலவு பண்ணால் போதும்,
ரூபா செலவு பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. இந்த பேட்டரி லைஃப் குறைய 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 அப்போ அதோட காஸ்ட்டும் கிலோமீட்டரில் குறைய தானே போகுது. ஆமாம் ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு 65,000 பேட்டரின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேட்டரியோட காஸ்ட் 60,000ன்னு வச்சிங்கன்னா அதை 80,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் பயன்படுத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ அந்த பேட்டரிக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நம்ம 8 பைசா செலவு பண்ணுவோம். கிலோமீட்டருக்கு 8 பைசா நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ இதை நான் ஒரு சின்ன கால்குலேஷனில் நான் உங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே. 8 பைசா நம்ம வந்து கிலோமீட்டருக்கு செலவு பண்ணுறோம்னா 65,000 வருது. இப்போ ஐசி இன்ஜின்ஸோட சர்வீஸ் காஸ்ட் எடுத்து பார்ப்போம். என்னோட வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த பிரேக் பேட் டயரை விட்டுறேன். ஏன்னா பிரேக் பேட் டயர் இதெல்லாம் வந்து செயின்ஸ் ப்ராக்கெட்டு பெல்ட் இதெல்லாம் வந்து ஈவிலையும் காமன் தான். ஈவிலையும் பெல்ட் போனால் மாற்றணும், டயர் போனால் மாற்றணும், பிரேக் தெரிஞ்சு போனால் மாற்றணும். இது காமன். அதனால அதை விட்டுருவோம். ஓகே. ஐசி இன்ஜின்ஸ்ல இருக்க மேஜரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயில் சர்வீஸ். இவ்வளோ 1000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஆயில் சர்வீஸ் பார்க்கணுங்கிறது ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. நான் ரீசெண்டாக ஆக்டிவாக ஒரு 15,000 கிலோமீட்டர் சர்வீஸ் விட்டேன். எனக்கு 1,600 பில்லு வந்துச்சு. அதில் அவங்க பிரேக் பேட்லாம் மாற்றி தான் 1,600 பில்லு வந்து போட்டு கொடுத்தாங்க. ஓகே. அப்போ ஒரு ஆயில் சர்வீஸ்க்கு 1,500 வச்சுப்போம். ஜென்ரலாக லேபர் கிவர் எல்லாம் சேர்த்து 1,500 ஆயில் சர்வீஸ்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. நான் இங்கே கணக்கு பண்ணியிருக்கிறது 2,500 வாங்குறாங்கன்னே வச்சுப்போம். அப்படிங்கிறது ஓகே. ஆவரேஜாக ஆக்டிவாக சர்வீஸ் விடணும்னா எவ்ரி 6,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ்னு அவங்க போட்டிருக்காங்க. ஓகே. ஆனால் பொதுவாக 5,000 சர்வீஸ் ஒன்ஸு ஷோரூமில் கூப்பிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 5,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு சர்வீஸ் விடுறோம் அப்படின்னா நம்ம 80,000 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு 80,000 கிலோமீட்டருக்கு நம்ம எத்தனை தடவை சர்வீஸ் விட்டுருப்போம்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா சுமாராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 16 தடவை சர்வீஸ் விட்டுருப்போம். ஓகே. நம்ம ஸ்கூட்டர்ஸாக 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் அப்படின்னு 16 தடவை நம்ம சர்வீஸ் விட்டுருப்போம். 2,500 ஒரு சர்வீஸுக்கு செலவு பண்ணுறோன்னு பார்த்தா 40,000 நம்ம செலவு பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ நீங்கள் சர்வீஸில் மிச்சம் பிடிக்கிறீங்க அப்படின்னா பேட்டரி 60,000 செலவு பண்ண போகிறீங்க. அப்போ ஒரு ஐசி இன்ஜின்ஸை சர்வீஸ் விட்டாலே நம்ம 40,000 செலவு பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 25,000 அதில் லாபம் தான் கிடைக்க போகுது. நான் சொல்கிறது சர்வீஸில் மட்டும். நீங்கள் சர்வீஸோட கணக்கு பண்ணுறீங்கன்னா சொல்கிறேன். ஃபைனலாக பேட்டரியில் போய் மாற்றும் போது விட்டுறீங்க. ஓகே, நான் பேட்டரி மாற்ற மாட்டேன், வண்டி 5 வருஷம் கழிச்சு வித்துருவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. யார் வாங்குவா? யார் இருக்க சூழ்நிலை அதுதான். எனக்கு தெரிஞ்சு இவி ஸ்கூட்டர்ஸோட ரீசேல் வேல்யூங்கிறது ரொம்ப கீழே போயிடுச்சு. அதுதான் நிறைய இவி ஸ்கூட்டர் பிரபலமான நிறுவனமே வச்சுப்போமே, பேரை வேணா இப்போதைக்கு சொல்ல வேணாம். அதை அவங்களோட இவி ஸ்கூட்டர் ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு இவி ஸ்கூட்டர். அதை என்னோட தெரிஞ்ச ஒருத்தர் விற்கணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் வாங்கினோட காஸ்ட் வந்து ஒரு 130 140 பக்கம் வருது. அதை விற்கலாம் அப்படின்னு போய் கேட்கும்போது எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்ற பிளானில் தான் அவர் கேட்டார். நிறைய இப்போது மேனுஃபேக்சர்ஸ்கிட்ட போய் வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இது ஐசி இன்ஜின் மேனுஃபேக்சர்ஸ், இல்லை நாங்கள் வாங்க மாட்டோம். சரி ஓகே, இவி கம்பெனிலே கொடுத்து வேறு ஏதாவது இவி வாங்கலான்னு போய் கேட்கும்போது அது வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. 30,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. அவங்க கேட்குற விலை வந்து எனக்கு ஷாக் ஆகிடுச்சு அப்படின்னாரு. அவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க, 30,000 40,000 எடுத்துப்போம் சார் அந்த வண்டியை அப்படின்னாங்க. அப்போ எனக்கு லாஸ் 1 லட்ச ரூபாயா அப்படிங்கிறாரு. அவர் 1.35க்கு வாங்கினாரு, 30,000 40,000 போது அப்போ எனக்கு 95,000 1 லட்ச ரூபா எனக்கு லாஸ் ஆகுமா அப்படிங்கிறாரு. அப்போ நான் ஒரு ஆக்டிவாக வாங்கியிருக்கேன், அதான் 3 வருஷம் கழிச்சு நான் விற்கிறேன்னும் போது அதோட காஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 60,000 அதை வித்துற முடியும். இதே 30,000 கிலோமீட்டர் ஓடினா 3 வருஷம் பழைய ஆக்டிவாவை 60,000க்கு வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இவிஸை வாங்க தயாராக இல்லை. அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இப்போ அந்த பேட்டரி 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, எங்களால் பேட்டரி ஹெல்த்தை இங்கே செக் பண்ண முடியாது. உண்மையிலேயே அது 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் உங்கள்கிட்ட வாங்குறேன், பேட்டரியை நாளைக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தால் அந்த பேட்டரியோட காஸ்ட்டு 65,000. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் அந்த வண்டியை 30,000 வாங்கி 60,000 பேட்டரியை வேலை பார்த்தேன்னா அந்த வண்டியை என்னால் விற்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை அந்த வாங்கக்கூடிய நபர் கேட்குறாராம். ஸோ அதனால் இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ரீசேல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. இவி வாங்குறவங்க ரீசேல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. பல பேர் பழைய அந்த ஒரு சில பெயர் தெரியாத நிறுவனங்களை இவி வெஹிக்கிளாக வாங்கினவங்க இன்னமும் குப்பையில் கிடக்கிற மாதிரி நிறுத்தி வச்சிருக்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியுது. நான் அன்னைக்கு என் கசன் வீட்டுக்கு போயிருந்தேன் சென்னையில். அது வந்து ஒரு கேட்டட் வே கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட். அது அங்கே ஒரு 400 குடும்பம் பேர் இருக்காங்க சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில். ஓகே, கீழே பார்க்கிங்கில் வாக்கிங் போவோம்ல, ஸோ அப்படி நான் என் கசன் எல்லாம் அப்படி சுற்றி வரும்போது அப்போ பார்க்குறேன் பார்க்கிங்கில் என்னெல்லாம் வண்டி இருக்குன்னு. பொதுவாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறனால அந்த கார் மேலே தான் நம்ம மோகம் வந்து போகும், காரோ பைக்கோ அது மேலே.
அந்த ஒரு 400-500 குடும்பம் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 4-5 EV ஸ்கூட்டர் கைவிடப்பட்ட நிலையில கிடக்கு. அவர்கிட்ட ஏன்டா இதெல்லாம் கிடக்குன்னு நான் என் கசின்கிட்ட கேட்குறேன். ஒன்று ஃப்ளட்டில் அடிப்பட்ட வண்டியாக கிடக்கும், அதை விற்க முடியாமல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே வண்டி வேலை பார்க்கறதுக்கு ஆள் எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்கு இங்கே ஸ்கூட்டர்ஸு. அப்படியே என்னன்னா இந்த ஒரு துணியை காய போட்டு இல்லை சாக்கை தூக்கி அது மேலே போட்டு தேவையில்லாத பொருள் எல்லாம் கொடுத்து வாங்கி இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். சில பேர் அதான் அந்த வண்டியை விற்க முடியாமையும் சர்வீஸ் பார்க்க முடியாமல் இந்த மாதிரி கைவிடப்பட்ட நிலையிலையும் சில ஸ்கூட்டரை வந்து பார்க்க முடியுது. எனிவே இப்போ நிறைய பேருக்கு கேள்வி வந்து அப்போ வாங்கவே கூடாதுங்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வாங்கக்கூடாதுன்னு நான் வந்து சொல்ல வரல. ஈவியில் இருக்க டார்க்கு உண்மையே சொல்லணும்னா ஏத்தரோட டார்க்கு ஒரு ஐசி இன்ஜின்ல கிடையாது. ஓலா S1 Pro ஓட்டுனீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க உண்மையிலேயே ஒரு ஐஸ்ல எதிர்பார்க்கவே முடியாது, ஐசி இன்ஜின்ல எதிர்பார்க்க முடியாது. அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும். ஏன்னா டச்சில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் நேவிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆக்டிவாவில் இப்போ தான் TFT கொண்டு வந்திருக்காங்க. பட் அது டச்சு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடையாது. ஸோ கொஞ்சம் ஃபீச்சரிஸ்டிக்காக போகணுன்றவங்க ஈவிக்கு வந்து போகலாம். பட் இந்த காஸ்ட் சேவிங் மைண்ட் செட் இருக்க ஆட்கள், காஸ்ட் சேவ் பண்ணுவேன் அப்படின்லாம் இதை நீங்கள் எதிர்பார்க்க வேணாங்கிறதான் உண்மை. கரெக்டு தான் ப்ரோ. இப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அதோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது, நான் இப்போ இந்த வண்டி ஓட்டிட்டு வேற எந்த வண்டி ஓட்டினாலும் எனக்கு முறுக்குனா என்ன இது தண்ணி மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தோண வச்சிருது. அந்த அளவுக்கு வந்து இது டக்குன்னு சடன் பிக்கப்பாக இருக்கட்டும், அது வந்து நல்லா இருக்கு. ஆனா ரீசெண்டா நான் இது பார்த்தேன், ஆட்டோ கார்ல வந்து ஒரு டிராக் ரேஸ் வச்சிருந்தாங்க. ஓலாவோட ஏத்தரோட 450Xக்கும் அந்த சைடு என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா ஏராக்ஸ். ஏராக்ஸ் வந்து போகுது. அப்ப ஏத்தர் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு, ஒரு சடன் ஆக்சலரேஷனுக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு பார்த்தேன். ஸோ அது மாதிரி என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணக்கூடிய ஆட்கள் ஈவி பக்கிட்டு போகலாம். சர்வீஸ் காஸ்ட் கம்மின்னு மைண்ட் செட் ஆகாதீங்க. இல்லை நான் வந்து பெட்ரோல் போட வேணாம், சார்ஜ் போட்டு ஓட்டினா எனக்கு பணம் சேவ் பண்ண தானே போகிறேன் அப்படின்லாம் நினச்சி போகிறத ப்ரோ. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம், நெருங்கிட்டோம். ஆனால் இந்த பாயிண்ட் வந்து சொல்லாமல் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு இது ஸ்கேமா என்ன சொல்கிறதுனே தெரில, இன்னொரு விஷயம் வேற பண்றாங்க, இந்த டெக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, டெக் பேக், ப்ரோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற நேம்ல அதுக்கு தனியா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து விருப்பப்பட்டு போடணும்னா போடலாம். ஆனா சில ஃபீச்சர் மேண்டட்டரியா இருக்கக்கூடியது ஒன்றும் இல்லை ப்ரோ. அன்னைக்கு பார்த்தேன், இது பேரே சொல்லலாம்னு வச்சுங்களேன், இது சேத்தாக்ல ஸ்பீடு 5 கிலோமீட்டர் நீங்க டெக் பேக் போலனா வண்டி 70 தான் சம்திங், எனக்கு சரியா தெரியல, 70 தான் போகும். டெக் பேக் போட்டா 85 வரைக்கும் போகும். அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு டெக் பேக்ல தான் உண்டு ப்ரோ. இன்னொரு இப்போ ஏத்தர், அதாவது இதை வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஏன் இவங்க கொண்டு வராங்கன்னா, நம்ம சொல்ற மாதிரி ஐசி இன்ஜின்ஸ்ல சர்வீஸுக்குன்னு கொண்டு போய் காசு கொடுக்குறோம். ஆனா இவங்கள்ட்ட நம்ம காசு மாசம் கண்டா வாங்க முடியலையே, அப்ப இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு வகையில காசை வாங்கணும், இதுதான் நோக்கம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப ஏத்தர்ல ப்ரோ, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 70 தான் போகுது, டெக் பேக் அந்த இது போட்டா 85 போகுதுன்றீங்களா? அதே மாதிரி ஏத்தர்ல ஒரு வேலை பண்றாங்க. என்னன்னா, இப்ப நான் வாங்கின வண்டியிலேயே அந்த ஆப்ஷன் வந்து இல்ல. இது வந்து ஒரு ஈவில பேசிக்கா வந்து பேர் தெரியாத ஒரு ஈவி வண்டியை வச்சு போட்டு விற்கிறவங்க கூட அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஏன் எனக்கு வந்து அந்த மோடு வந்து இல்ல, பட்டன் இருக்கு ஆனா மோடை வந்து நான் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் தான் என்னால் வந்து எக்கனாமிக் மோடு, பவர் மோடு, பூஸ்ட் மோடு வந்து யூஸ் பண்ண முடியுமா? இல்லை எக்கனாமிக் மோடு இல்லை, எனக்கு சும்மா நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி. நான் வந்து இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நான் சொல்கிறேன், எனக்கு வந்து அது தேவையில்லை, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தேவையில்லை. அவங்க கொடுத்துருக்க ஒரு குறிப்பாக வந்து ஒரு சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, அது பயங்கரமாக ஹீட் ஆகும், அது மாதிரி ஹேங் ஆகும். ரீசெண்டாக இந்த விஷயத்த நான் வந்து பார்த்தேன். நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கேன். அந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஈவியோட ஸ்கூட்டர் ஈவெண்ட். அது வெயில் நேரத்தில் நடந்து, வெயில் அந்த மீடியா டிரைவ் வெயிலில் நடக்குது. அப்போ அந்த கிளஸ்டரை தொட்டு பார்க்குறேன். அப்போ என் ஃபோன் ஐஃபோனே ஹீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 லட்ச ரூபா ஃபோன் ஹீட் ஆகி நிற்கிது. நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஹீட் ஆயிடுச்சுன்னு ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னடா இவ்வளோ ஹீட் ஆகிட்டே இருக்குன்னு அந்த கிளஸ்டரில் இப்படி சாயிறேன். அந்த கிளஸ்டர் கொதிக்குதுங்க, ஆம்லேட் போட்டுடலாம் போல, சரியான ஹீட். அந்த
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்ப என்ன இதுவே இவ்வளோ ஹீட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் விட்டா டிஸ்பிளேவே போயிரும் போல இருக்கு, அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து நான் அந்த பிராண்ட பேர் சொல்லலை, ஆனா இது எல்லா பிராண்ட்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ அதுதான் இப்போ ஓலால ஒரு விஷயம் சொன்னாங்க, பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்க பேட்டர்ன் போட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அது சூப்பர் ஃபீச்சர். ஆனா ஹீட் ஆகி டிஸ்பிளேவே ஆஃப் ஆயிடுச்சான். நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கேக்குறேன். அதாவது பார்க்கிங்ல நிக்கிற வண்டி வெயில்ல நின்றுட்டு இருக்கு, ஆன் பண்ணா டச் எல்லாம் செம்ம ஹீட்டா இருக்கு, அதை தொடவே முடியல, ஆனா வண்டி என்னால ஸ்டார்ட்டும் பண்ண முடியல. இந்த ஃபீச்சர்ஸ் அதிகமாக டெக் ரிலேட்டடா அதிகமாக அது மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸும் அதிகமாயிட்டே இருக்கு. அதே மாதிரி ப்ரோ இந்த ப்ரோ பேக்குக்கு கிட்டத்தட்ட 25,000ல இருந்து 30,000 வரைக்கும் வசூல் பண்றாங்க ஏத்தர்ல. அப்போ நான் வந்து என்ன சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க அப்படி ஒண்ணு வாங்கி அதுல மேப்பை போட்டு ஓட்டணும் நீட் இல்ல. ஆமா, சும்மா ஃபீச்சர் உங்களுக்கு காஸ்ட் கம்மிக்கு வண்டி கிடைக்குதா, அதுல வந்து பர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ண முடியுதா, அதோட வந்து போய்க்கலாம். இப்போ நான் வந்து அப்படிதான் பண்ணேன். எனக்கு வந்து மோடுகள் இல்லையா, நான் வந்து நார்மலா என் கையவே வந்து மோடு மாதிரி 30க்குள்ள ஓட்டணும்னா அது வந்து எக்கோ மோடு, 60 வரைக்கும் ஓட்டணும்னா அது வந்து நெக்ஸ்ட் மோடு, அதுக்கு மேல வந்து நல்லா முறுக்கி ஓட்டணும்னா அது வந்து பவர் மோடு அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் ஆக என்ன தெரியும்னா ஒரு பர்சன்டேஜுக்கு இவ்வளவு கிலோமீட்டர் போகுன்றது நமக்கு அசால்ட்டா தெரிஞ்சிடும். அதுலயே வந்து நம்மளால வந்து ஓகே இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கா, இத்தனை கிலோமீட்டர் நம்மளால போக முடியும்ன்றது மைண்ட் செட் தெரிஞ்சிடும். அதனால அந்த ப்ரோ பேக் அப்படின்ற ஒண்ணே எனக்கு தேவைப்படலை இப்போ வரைக்கும். இல்லைன்னா அது வேற கேட்டும்போது 30,000 வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் ரெனியூவல் வேற பண்ணணும். அது தேவையில்லாததா தான் எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் அந்த மோடுகளையாச்சும் அவங்க வந்து ஃப்ரீயா கொடுக்கணும், அதை கூட தர மாட்டேன்றாங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இன்னும் காம்படிஷன் ஆக போகுது. ஐசி இன்ஜின்ஸ்ல வந்து மேஜர் காம்படிட்டர்ஸே ஜாப்பனீஸ் மோட்டார் சைக்கிள் தான், ஹோண்டா, யமகா, சுசுகி இவங்கலாம். ஆனா இப்ப இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் தான் ஈவில அவங்க கை தான் ஓங்கி இருக்கு. ஐசி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்தியன் டிவிஎஸ், ஹீரோ, அதுக்கப்புறம் பஜாஜ், இவங்க தான் இப்ப இதுல இருக்காங்க. ஆனா வரக்கூடிய நாட்கள் நம்ம கூட பாரத் மொபிலிட்டி போயிருந்தோம், அங்க நம்ம சுசுகி அக்சஸ் ஈவி பார்த்தோம், இது லான்ச் பண்ணிட்டாங்க, ஆக்டிவா ஈவி லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து யமகாலையும் ஈவிஸ் வரப்போகுது. இனி அந்த ஜாப்பனீஸ் மோட்டார்ஸ் உள்ள வரும்போது இன்னும் மார்க்கெட் நிறைய ஷஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேபி அஃபோர்டபுள்ல ஈவிஸ் கண்டிப்பா உள்ள வரலாம் இவங்கெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா இவங்க ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரோட ப்ரைஸுக்கு உள்ள வரும்போது இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் இன்னும் காசு கம்மியா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல இந்த பிரச்சனை இப்ப இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சர்ஸ் அதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி வந்து பண்ணுவாங்க, மார்க்கெட்டுக்குள்ள ஈவில வரணும்ன்றதுக்கு. ஸோ இன்னும் ஹெல்த்தியான காம்படிஷன்ஸ் நிறைய நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஈவி வந்து பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட ஈவி ஸ்கூட்டர்ஸ் வாங்குங்க. ஏன்னா ஆக்டிவா கொண்டு வந்துட்டாங்க, பட் இன்னும் தமிழ்நாடு சைட்ல இன்னும் பெருசா வரல. சுசுகி அக்சஸோட ஈவிஸ் லான்ச் ஆக போகுது, அதுவும் கொஞ்சம் நாள்ல இந்தியா தமிழ்நாடுக்குள்ள வர ஆரம்பிக்கும். யமகா இந்த வருஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் யமகாவோட பிளான் இருக்கும், அவங்க வருவாங்க. ஸோ ஈவி வாங்குறதா இருக்கீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் தள்ளி வேணா போடுங்க, ஒரு 6-7 மாதங்கள் தள்ளி போடுங்க. நிறைய ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சர்ஸ் உள்ள வந்தவொன்னே இந்த காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உண்மையான ஒரு நல்ல வெஹிக்கிளை நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். சிதம்பர செல்வன் ப்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸையும் நிறைய வந்து சொல்லியிருக்காரு, அவர் ஈவி யூஸரா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ இந்த பாட்காஸ்ட் ப்ரோ. பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.